இந்த ஒரு சான்ஸுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அவ்வளோ நாளாவே. எனக்கு ஒரு நரேஷன் எனக்கு கிடைக்கணும். அந்த ஒரு நரேஷன்ன்றது வந்து இப்போ சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். பட் அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லாரையும் ஃபாலோ பண்ணி அவங்க ஒரு ஆர்டிஸ்ட்டை மீட் பண்ணி உட்கார்றோன்றது வந்து சீரியஸா அது ரொம்ப நிறைய எல்லாருக்கும் தெரியும். ஆஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் எனக்கு வரும்போது நான் உண்மையில அதுக்கு காத்திருந்தேன். ஓகே. ஏன்னா நம்மகிட்ட இருக்கிற ஒரு விஷயத்த ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்களான்ற ஒரு ஏக்கம் ஒண்ணு இருக்கும். அப்போ நான் சசி சார்ட்ட சொல்றேன். சசி சார் ஓகே சொல்றாரு. எனக்கு அங்க இருந்து அப்படியே அது அடுத்தடுத்த லேயருக்கு போயிட்டே இருக்கு. ஷான் சார்ட்ட சொல்றேன். ஷான் சார் சூப்பர் அது இதுன்றாரு. அப்போ ஓகே சூப்பர் சூப்பர்ன்னு சொல்லிட்டு போவோம். பட் ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போது அது கம்ப்ளீட்டா வேற. அப்போ ஒரு பயம் வந்துருச்சு. எனக்கு அங்கெல்லாம் இல்லாத ஒரு பயம் தான் ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்துச்சு. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் டே நம்ம வந்து ஆக்ஷன் கட் சொல்ல போறோம். அது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட் தான். நான் சின்ன வயசுல இருந்து அந்த ஒரு பாயிண்ட் இந்த ஒரு நாளுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்ற ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா? அது வந்து என் அசிஸ்டன்ஸ் டைரக்டர்ஸ் அவங்களுக்குலாம் தெரியுமே. அது ரொம்ப எமோஷனலாவே இருந்துச்சு எனக்கு அது. ஸோ நான் அன்னைக்கு சொல்றேன். அது சொன்ன உடனே அது எனக்கு தெரியல. நான் அப்போ ஒரு பாயிண்ட்ல அப்படியே ஜோன் அவுட் ஆயிட்டேன். அங்க ஷார்ட் போகுது. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் திரும்ப அதை பார்க்குறேன். ஐ மீன் ஓகே ஒன் மோர் போயிடலாம் சார். எதுக்கு சொன்னதுன்னு தெரியல. நான் அதை பார்க்கவும் இல்லை. அதுக்கு அடுத்தது இன்னொன்று போனேன். ஸோ அது வந்து மறக்க முடியாத ஒரு டைம் தான்.